இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா சுண்டைக்காய் இருக்கு இல்லையா, அதாவது இதை சுண்டைக்காய் சொல்லுவாங்க. சுண்டைக்காய் கூட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் சுண்டைக்காய் இந்தளவு, அதுக்கு தேங்காய் இந்தளவு, தேங்காய், மிளகு, ஜீரகம், பச்சை மிளகாய் 2, அப்புறம் பைத்தம்பருப்பு இருக்கு இல்லையா, அதை வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். ரொம்ப சிம்பிள் தான். சுண்டைக்காய் இந்த மாதிரி எடுத்துக்கணும். இதை 1-2 உடச்சிக்கணும். அப்படியே போட்டோன்னா அதுக்குள்ளே இருக்கிற அந்த கசப்பு இருக்கு இல்லையா, அது நமக்கு தெரியாது, வராது. அதனால் இந்த மாதிரி சுண்டைக்காய் எடுத்துட்டு இந்த கல்லில் 1-2 உடச்சிக்கணும். இந்த மாதிரி 1-2 உடச்சா இந்த மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா இந்த மாதிரி தெரியும். இந்த மாதிரி ஓப்பன் ஆகணும். இந்த காய் இருக்கு இல்லையா, இது ஓப்பன் ஆகணும். அப்புறம் அந்த கூட்டு வைக்கும் போது அதோட கசப்பு நமக்கு எசன்ஸ் இறங்கும். இந்த மாதிரி சுண்டைக்காய் கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் இந்த மாதிரி 1-2 உடச்சிக்கணும். ரொம்பவும் அடிச்சுன்னா அதில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் வெளில வந்துடும். 1-2 அடிச்சுக்கணும். அடிச்சுட்டு எல்லாத்தையும் இதில் கொட்டிடணும். இதை இந்த சுண்டைக்காயில் என்ன பண்ணலாம், சும்மா இந்த அளவு, இந்த ஒரு கையளவு நீங்கள் எடுத்துகிட்டு என்ன பண்ணலான்னா, தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த எசன்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது 1 டம்ளர் ஜலம் விட்டுண்டேன்னா அதில் பாதி தண்ணி ஆகும். அது மாதிரி ஆக்கிண்டு அதில் உப்பு, கொஞ்சமாக ஜீரகத்தூள், மிளகுத்தூள், மஞ்சத்தூள் போட்டுட்டு பெருங்காயத்தூள்லாம் போட்டு நம்ம குடித்தோன்னா நம்ம வயிற்றில் இருக்கிற அந்த பூச்சியெல்லாம் செத்து போயிடும். அதனால் இந்த தண்ணியை நம்ம என்ன பண்ணலாம்னா குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம், பெரியவாளும் குடிக்கலாம். இல்லை நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது. வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றும். அதனால் மாதவிடாய் இந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணும், சீர் செய்யும். அதனால் இது கண்டிப்பாக உணவில் எடுத்துக்கோங்க. குக்கரில் பைத்தம்பருப்பு வேக வச்சுருக்கேன் இல்லையா, அதில் ஏற்கனவே வேக வச்சுட்டேன். அதில் இந்த சுண்டைக்காய் இடித்தோம் இல்லையா, அதை அப்படியே போட்டுருணும். அப்புறம் அதுக்கு தேவையான தண்ணி, ஜலம் எடுத்துக்கணும். அது முங்குற அளவுக்கு விட்டுண்டா போதும். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக கல்லுப்பு, அதுக்கு தேவையான கல்லுப்பு எல்லாமே போட்டு ஒரு கிளறிட்டு நம்ம குக்கரை மூடி வச்சிடணும். அது வெந்த பிறகு பார்த்துக்கலாம். இந்த பக்கம் ஒரு பக்கம் கூட்டம் ஆயின்ட்டுருக்கு. அதுக்கு தேவையான அந்த அரவை இருக்கு இல்லையா, அதை அரைச்சிடலாம். 2 பச்சை மிளகாய் சொன்னேன்ல, அது இந்த அளவு தேங்காய், நான் சுண்டைக்காய் காமிச்சேன் இல்லையா, அதுக்கு இந்த அளவு தேங்காய், 1 கப் தேங்காய், கொஞ்சமாக மிளகு, கொஞ்சம் ஜீரகம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகு சேர்த்திக்கோங்க. ஏற்கனவே நம்ம 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். காரம் எனக்கு வேண்டாம் அப்படின்னாக்கா பச்சை மிளகாய் குறைச்சுட்டுருங்க, இல்லைனா மிளகோட எண்ணிக்கையை குறைச்சிக்கோங்க. இது இப்போ நைஸாக அரைச்சிட்டு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ திறக்க ஆயிருக்கு, ஆவி அடங்கிருக்கு. திறந்துட்டேன், பற்றியில் எப்படி இருக்குது பாருங்க. நான் சொன்ன மாதிரி அந்த 1-2 உடச்சி போட்டனால தான் உள்ளுக்குள்ள அந்த எசன்ஸ்லாம் இறங்கியிருக்கு. நமக்கு அந்த கசப்பு இருக்கும், நன்னாவும் இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த விழுதை சேர்த்திக்கலாம். பாருங்க, தேங்காய், பச்சை மிளகாய், மிளகு, கொஞ்சமாக ஜீரகம் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு அதை அப்படி கொட்டிண்டு அது ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் காட்டணும். நம்ம கொதிச்ச பிறகு நம்ம அணைச்சிடலாம். நம்ம அரைத்த விழுதை சேர்த்திட்டோம். அந்த தேங்காய், பச்சை மிளகாய், மிளகு, ஜீரகம் அரைச்சி அதில் சேர்த்திட்டோம். இதை சூடான சாதத்தில் நெய் விட்டுண்டும் சாப்பிட்டுக்கலாம், தொட்டுண்டும் சாப்பிட்டுக்கலாம், பொரியல் கூட்டு மாதிரி தொட்டுண்டும் சாப்பிட்டுக்கலாம். நம்ம சௌகரியம்தான். இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதனால் இதை சாதத்தில் பசஞ்சு சாப்பிடுங்கோ, இல்லைன்னா தொட்டுண்டு சாப்பிடுங்கோ. இந்த காய் கிடச்சிதுன்னா விட்டுறாது, கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுவோம். சில பேர் இதை வத்தல் போட பயன்படுத்துகிறா. இந்த மாதிரி கூட்டமும் பண்ணி சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இது செய்முறை சொல்லி காமிக்கிறேன். இந்த பக்கம் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு கூட்டு, அணைக்க ஆயிருக்கு. அந்த பக்கம் எண்ணெய் சூடு ஆன பிறகு கடுகு மட்டும் போட்டு தாளிப்பு போட்டுட்டா போதும், வேறு எதுவும் வேண்டாம். கடுகு நான் பெருங்காயத்தூள் அந்த சமயத்தில் சேர்த்திக்கல, அதனால துளி பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூளும் இதில் போட்டுக்கணும். நல்லா கடுகு வெடித்த பிறகு இதில் கொட்டிடலாம். நல்லா கொதிச்ச பிறகு அதை அணைச்சிருங்க. சுவையான சுண்டைக்காய் கூட்டு ரெடி, தயார்.